Assalamualaikum. I am Faumia from FF Vision. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்தே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். தசீம் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பார்த்ததுலேருந்து இங்கே போய் குளிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகி வந்தாச்சு. எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் போகிறப்ப சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே ஹோட்டல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே. ஸோ அதுதான் வந்து இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி எக் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பாடு எடுக்க வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக பஃபே தான் வந்து வச்சுருக்குறாங்க. என்னெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்புறம் சிக்கன் கிரேவி வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தசீன்க்கு ஓப்பன் பண்ண சொன்னால் அவர் ஓப்பன் பண்ணாமே போயிட்டார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரைட் மீ வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து வெஜ்ஜஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து ஹாட்-டாக் வந்து வச்சுருக்காங்க, சாசேஜ் வந்து வச்சுருக்குறாங்க. லாஸ்ட்டாக வச்சுருந்தது வந்து பேன்கேக் தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து ப்ரெட், ஜாம், பட்டர் இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே பக்கத்துலேயே டோஸ்டரும் இருக்குது, நம்ம வேணால் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேக், அப்புறம் வந்து ஜெல்லி இதெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து வச்சுருக்குறாங்க. ஃப்ரூட் சாலட், அப்புறம் யோகர்ட் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணியும் வச்சுருக்குறாங்க. நம்ம இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, அப்புறம் ஹாட் மில்க் இது எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தண்ணியும் ஜூஸும் இருக்குது. அப்புறம் சீரியல் கொஞ்சம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க. நான் வந்து என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இதெல்லாம் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். காலையிலேயே ரைஸா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இங்கே வேறு எதுவும் எனக்கு ஆப்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் ரைஸே நான் எடுத்துக்கிட்டேன். ப்ரெட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக என்ன சாப்பிட போகிறோன்னு தெரியல. பரவாயில்ல, இங்கே ரைஸ் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரைஸ் எடுத்துருக்கிறேன். தசீம் குட்டிக்கு பேன் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு பேன் கேக் எடுத்து அதை வந்து அவருக்கு கொடுத்துட்ருக்குறோம். எதையாவது சாப்பிட்டா சரிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா சுட சுட சூப்பராக எக் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸ்க்ராம்பிள் எக் அப்புறம் ஆம்லேட் வந்து கேட்டிருந்தோம். தசீன் வந்து ஸ்க்ராம்பிள் எக் வந்து கேட்டிருந்தான். அவனும் வந்து ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். ஃபஸ்ட்டு சீரியல் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரைஸ் வந்து அவரும் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறப்ப ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் சேர்த்து தான் நம்மக்கிட்ட வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கேபிள் கார் போயிட்டு ஸ்கை பிரிட்ஜ் பார்க்க போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஏற்கனவே லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்பையும் இதே மாதிரி தான் வந்து போயிருப்போம். ஆனால் எத்தனை தடவை போனாலும் வந்து அழுக்கவே அழுக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. அதுக்காகவே வந்து நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். தசீம் குட்டி பாருங்களேன், ஸ்விம்மிங் பூலில் குளிக்காமல் போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுது பாருங்கள், அதுக்கிட்ட தான் வந்து நம்ம போக போகிறோம். அங்கே தான் வந்து கேபிள் கார் இருக்குது. இங்கே வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியுதானு தெரில, நேரில் எங்களுக்கு பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது. இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வழியை பார்த்துக்கிட்டு நம்ம போகலாம். மேப்ஸ் வந்து போட்டு வச்சுருக்குறேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆனால் வந்து போகிறதுக்கு வந்து டைம் தான் எங்களுக்கு வந்து பத்தலை. சொல்லப்போனால் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறோம். ஏன்னா தசீம் குட்டிலாம் லாஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால அவருக்கு ஒன்றுமே தெரியாதா. அதனால தான் இந்த டைம் இதெல்லாம் அழைச்சிட்டு போய் காமிக்கலான்னு போயிட்டுருக்குறோம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கோகார்ட் வந்து இருக்குது. அதுக்கும் வந்து போகிறதா இருந்தாலும் போகலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ போகிற மாதிரி ஐடியாவே இல்லை. இந்த 2 நாளில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை மட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். அங்கே அந்த தூரத்தில் ஒரு மலை தெரியுதுல்ல, அந்த மலையில் தாங்க கேபிள் கார் வந்து போட்டிருக்குறாங்க. ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கும் வந்து நடுவில் வந்துருக்கு. கீழே இருந்தும் வந்து மேலே மலைக்கு வந்து போயிடலாம். அதே மாதிரி ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கும் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். இந்த இடம்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். எத்தனை தடவை பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து பீச் இருக்குது. ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டோட ரன்வே இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து நம்ம ஃப்ளைட் வரது போகிறதெல்லாம் நல்லா சூப்பராகவே பார்க்கலாம்.
லங்காவை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் பார்த்தாலுமே இந்த மாதிரி மவுண்டன்ஸ் அப்புறம் பீச் இதெல்லாம் தான் இருக்கும். நல்லா நம்ம இயற்கையோடு ஒரு வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். அதுக்காகவே தான் வந்து கொஞ்சம் சிட்டிலேருந்து தள்ளி வந்துடும் அப்படின்ட்டு லங்காவை சூஸ் பண்ணி வர்றது. ரொம்ப பார்க்கவே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பீக் டைமில் வரப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் ரஷ்ஷிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெதர் வந்து இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லை, ரொம்ப வெதர் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து கேபிள் கார் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே கீழே வந்து காரையும் வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு பார்க்கலாம். நல்லா கேபிள் கார் போகிறதுலாம் நல்லா சூப்பராகவே தெரியுதுல்ல. அங்கே புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகிள் பிரிட்ஜ் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இதுக்கு வந்து நாங்கள் இது வரைக்கும் போனது கிடையாது. ஈகிள் நெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கட்டியிருக்கிறாங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்க்கிங்கில் வந்து கார் இவ்வளோ இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளே காரை வந்து லாஸ்ட்டில் தான் வந்து போட்டுட்டு வந்திருக்கிறோம். போயிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்ட்டு. இந்த குட்டி பஸ் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தசீம் இதில் ஏற்றி விடலான்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது வந்து பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து போகிறது தான். சரி நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். பிள்ளைங்க வந்து சன்கிளாஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இங்கே பார்த்துட்ருக்குறாங்க. நீ கேப் போடு. நைஸ் நைஸ். தசீம் இங்கே பாரு. இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதனால் கவலையே பட தேவையில்லை. ஃபுட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்தியன் ஃபுட் கிடைக்கிது. ஸோ ஃபுட்டை பற்றின பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மலேசியன் ஃபுட் பிடிக்குமா என்னான்னு தெரியல. அப்படி பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி இந்தியன் ஃபுட் கூட சாப்பிட்டுக்கலாம். நாங்கள்லாம் வந்து இந்த சைடு வந்தோன்னா கண்டிப்பாக சீ ஃபுட் அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட விரும்புவோம். ஸோ இங்கே வந்து வந்தாச்சு. உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓரியண்டல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது லாஸ்ட் டைமுமே இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து கேம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஷாப்ஸும் வந்து உள்ளே புதுசாக இப்போ வந்து வந்திருக்கு. உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நிறைய சவினியர் ஷாப் தான் வந்து இருக்குது. நாங்கள் அதெல்லாம் எதுவும் பெருசாக வாங்க போகிறது கிடையாது. உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம கேபிள் கார் ஏற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போயிட்டுருக்குறோம். எப்போதும் போலவே இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே போக போக தான் வந்து நாங்கள் ஒன்று கவனித்தோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக அங்கே நிற்கிறது ஃபுல்லாக வந்து க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்கங்க. அதையே நாங்கள் ரொம்ப நேரம்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம். இவ்வளோ தூரத்துக்காக க்யூ இருக்குது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தெரியல. சும்மா போய் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் திரும்பி பார்க்குறோம். அவ்வளோ க்யூ நிற்குது. இங்கே நிற்கிறவங்க எல்லாம் க்யூவில் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அப்புறமா தான் இவ்வளோ தூரத்துக்கு க்யூ இருக்குது அப்படிங்கிறதே ரியலைஸ் பண்ணிவிட்டு தசை நான் போய் க்யூவில் நிற்க சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் க்யூ இருக்குன்ட்டு நாங்கள் கொஞ்சம் உட்காந்துருக்கோம். அங்கே மேலே வந்து ஒரு ஃப்ளோர் தெரியுது பாருங்களேன். அது ஃபுல்லாகவே க்யூ தான் வந்து நின்றுட்டுருக்கு. இது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. நாங்கள் இப்போ 11:15 வந்து க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து சொல்கிறேன். எப்படியும் கண்டிப்பாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆயிரும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஆனால் வேறு வழியே கிடையாது. க்யூவில் நின்று தான் நம்ம போய் ஆகணும். தசீம் குட்டி பாருங்க அங்கே தண்ணியில் போய் விளையாடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம். எந்த பிள்ளையுமே தண்ணியில் போய் விளையாடல, இவன் மட்டும் போய் விளையாடிட்டு இருக்கிறான் பாருங்க. இது பாரு, இது இந்த பக்கம் இருக்கு, நடக்கிறது அந்த பக்கம். ஆனா இதுக்கு தனி டிக்கெட்டோ. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 60 சினிமோஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கைரெக்ஸ், ஸ்கைடோம், 3D ஆர்ட் மியூசியம், இது எல்லாமே இங்கேயே இருக்குது. நம்ம அங்கெல்லாம் போகணுன்னாலும் போய்க்கலாம். நாங்கள் இங்கே க்யூவில் நிற்கிறதுல எங்களுக்கு பாதி நேரம் ஓடிடுச்சு.
பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து மேலே ஏறி போயிட்டுருக்குறோம். அதாவது உள்ளே வந்துட்டு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே எடுத்தாச்சு. நம்ம வந்து கேபிள் கார் ஏறுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வந்து நம்ம க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். மேலேயும் பார்த்திங்கன்னா பயங்கர க்யூ நிற்கிது. இது மட்டும் இல்லை, இந்த சைடு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து போகணும். இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இப்போயே டைம் பார்த்திங்கன்னா 12:45 கிட்ட ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம்க்கு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க. போகிற வழியில் அப்படியே படிச்சுக்கிட்டே போகலாம். க்யூவில் நிற்கிற நேரத்தில் கொஞ்சம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே மேலே இருக்கிற இந்த ஸ்கை பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் லாங்கஸ்ட் கர்வ் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுவே இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதே மாதிரி இந்த கேபிள் கார் வந்து லாங்கஸ்ட் ஃப்ரீ ஸ்பேன் சிங்கிள் ரோப் கேபிள் கார் அப்படின்னும் போட்டிருந்துச்சு. மாஷா அல்லாஹ், ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப நமக்கு கண்டிப்பாக வியப்பாக தான் இருக்கும். அப்புறம் இந்த க்யூவில் நிற்கிற நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடியே வந்து நம்மளை ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து அந்த ஸ்கை பிரிட்ஜ் கிட்டே இல்லைன்னா வந்து அந்த கேபிள் கார் கிட்டே நின்று ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு இங்கேயே நாங்களும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இது உள்ளே வந்து ஸ்கை டோம் இருக்குது. அதை வந்து சில பேர் போய் பார்க்குறாங்க. ஸ்கை டோம்னா ஒன்றும் இல்லை, அதில் வந்து ஒரு தேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து அந்த டோம்லேயே வந்து அந்த மூவி மாதிரி வந்து போடுவாங்க. இங்கே வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கை கேப் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஐடியா கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாதீர் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இங்கே வந்து போட்டிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் எப்போ பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அப்படியே வந்து பாஸ் பண்ணிவிட்டு வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி கூட்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. லாஸ்ட் டைம் நம்ம வந்து ரோட்டில் என்னத்தை ஃபேஸ் பண்ணோமோ அதை தான் இங்கே வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு இங்கே வந்து தீபாவளி ஹாலிடேஸ் வந்து 1 வீக் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இங்கே வந்து கிளம்பி வந்திருக்காங்க. காலேஜ் வந்து 1 வீக் லீவ் விட்டுருக்காங்க. ஆனால் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 5 days கண்டினியூஸாக லீவ். அதனால தான் இவ்வளோ பேர் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாலிடே டைம் இல்லாமல் மற்ற டைமில் வந்திங்கன்னா இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது. நம்ம ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம். அப்புறம் இந்த ஸ்கை கேப் வந்து பார்த்திங்கன்னா டான் மூவியில் வரும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. 2006 வந்த படத்தில். கீழே பார்த்திங்கன்னா தெரியும், இன்னுமே வந்து க்யூ வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆகிடுச்சு. அப்படி இப்படின்னு டைம் ஓடிட்டே இருக்குது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் காரில் ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் நம்ம ஏறிடலாம். இன்னும் நமக்கு முன்னாடி ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக க்யூவில் நின்று வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் பெட்டர் வந்து இந்த மாதிரி ஹாலிடே டைமில் வராமல் இருக்கிறது நல்லது. ஏதோ ஒரு சாட்டர்டே சண்டே லீவு கிடச்சிச்சின்னா அதோட ஒரு மண்டே ஒரு லீவை போட்டுட்டு இல்லைனா ஃப்ரைடே லீவு போட்டுட்டு கிளம்பி வந்துட்டால் பெட்டர். இந்த மாதிரி வந்து நம்ம க்யூவில் நின்னால் நமக்கு டைம் உண்மையிலே ரொம்ப வேஸ்ட்டு. வேறு எந்த இடத்துக்குமே நம்ம போக முடியாது. இப்போ நம்ம 2 மணிக்கு தான் இங்கேருந்து மேலே ஏறி போகிறோன்னா அங்கே போய் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வேறு என்னென்னத்துக்கு க்யூ இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல. இந்த கேபிள் கார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம் மாட்டாங்க. நம்ம வந்து அப்படியே ஸ்லோவாக மூவிங்கில் இருக்கிறப்பவே நம்ம ஏறுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து ஏற போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக வந்தாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. அங்க ஹைட்ல இருக்கு பாரு. இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்க. குதிரலாம் இருக்கு, சின்ன குதிரை. அந்த சைக்கிள் எங்கடி இருக்கு? இதெல்லாம் இருக்குமா? நம்ம அது சீ பண்ண அப்படியே broken ஆயிடுச்சு. இங்க அது broken ஆயிடுச்சு. ஏதோ சேவ் பண்ணுங்க. சரி, அங்க கடல் தெரியுதா பாரு, திரும்பி பாரு. பீச் தெரியுதானே? அதான் பீச். சரி, பீச் தெரியுதா பாருடா.
அம்மா பீச் இருக்கு. எங்க தெரியுது? அங்க. ஓ இது வெச்சு. சரியான கடல் கீழ. இல்ல சரியான இதுடா கீழ. இங்க கூட தெரியாது அங்கதான் பயங்கரமா வா. இது கத்தி கூட பயங்கரமா இருக்குது. அப்படியே நம்ம broken shape. இந்த கேபிள் கார் வந்து கீழே இருந்து மேலே டாப் ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கீழே பாருங்களேன் பயங்கர காடாக இருக்குது. ஆனால் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. அங்கே ஒரு அருவி தெரியுது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த அருவிக்கெலாம் போகலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டைம் இருக்குமா என்னன்னு எனக்கு வந்து தெரியல. 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சா, அதனால் இதுக்கப்புறம் இங்கே மேலே போய் பார்த்துட்டு வரதுக்கே டைம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கேயே தான் போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போனாலும் நான் சொல்கிறாங்க. நிறைய பேர் கூட நிற்கிறாங்க. அது வந்து அந்தளவுக்கு கிளியராக வந்து ஃபோனில் தெரியல. நல்லாயிருக்கும் அந்த அருவியும். ஒரு டைம் வந்து நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்களால் போக முடியுமா என்னன்னு தெரில. நாளைக்கு வந்து வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டர் ஃபால்க்கெலாம் வர முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த சைடில் கடலும் வந்து பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கேபிள் காரில் போகிறப்ப மூவ் ஆகிற மாதிரியே தெரியாது. ஆனால் வந்து அது பாட்டுக்கு மெதுவாக போயிட்டே இருக்கும். ஆனால் மெதுவாலாம் போல் நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. பத்தியா கார் போலாமால? என்ன ஒரு பிரிட்ஜ் இருக்கா? வந்துட்டீங்களா? இந்த பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. ஒன்று அந்த பக்கம் வெயில் அடிக்குதுல்ல, அந்த பக்கம் இங்க போய் சிட்டி பத்தியா 705 மீட்டர் above sea level. 600 எவ்வளவு பேதா 600 ஓ வீடியோ ஃபோன் ஓகே என்ன பாருங்களா? இங்க பாரு, எங்க வந்துச்சு அது நம்பர் 1 கேபிள். நம்ம 1 கேபிள். ஆமா, இப்போ நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து இறங்கியிருக்கோம். இங்கே இறங்கிட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகிள் நெஸ்ட் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்குமே வந்து நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் ரொம்ப க்யூவாக இருந்துச்சுன்னா போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது. சரி போயிட்டு மேலே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொல்லுங்க அப்புறமா. இப்பயே சொல்லாதீங்க. இங்கே போட்டால் இங்கே தான் கிடக்கும். யாருமா ஆட்டுறது? ஆட்டோதரா. ஸோ அங்கே தூரத்தில் தெரியுதுல்ல, அந்த பிரிட்ஜ்க்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போக போகிறோம். அதை வந்து அடுத்த ஸ்டாப்பில் வந்து நம்ம இறங்கி போகணும். திரும்ப கேபிள் கார் ஏறி ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போயிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள் நிறைய பேர். ஸோ அங்கே தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போக போகிறோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கே அதோடய வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து போயிட்டு அந்த ஈகிள் நெஸ்ட்டை வந்து போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஈகிள் நெஸ்ட் பார்க்குறதுக்கு இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து தனியாக இருக்குது. அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அங்கே போவேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அதுக்கு தனியாக டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே க்யூவில் நின்று போகிறதுக்குள்ளே இன்னுமே ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் போவேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்பவே வந்து தசீம் குட்டி வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தார். அப்போ வந்து 2022 வந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். தசீம் வந்து அங்கே இங்கேன்னு ஓடுறதை பார்த்து எனக்கு பேனிக் ஆகி நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். இப்பயும் தசீம் வந்து அங்கெங்கேயோ ஓடிட்டு தான் இருக்கான். அவன் கையை பிடிச்சிக்கிட்டே தான் நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபாரா தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். நான் வந்து தசீம் கையை பிடிச்சிக்கிட்டே தான் வரேன். ஹஸ்பண்டும் பார்த்துட்டு வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க, ஏன் அவன் கையை இப்படி விடாமல் பிடிச்சிக்கிட்டே வர அப்படின்ட்டு. எனக்கு வந்து அந்த கொஞ்சம் வந்து அந்த மாதிரி பயமாகவே இருக்கும். அதனால சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்து நாங்கள் போகலை. அப்படியே வீடியோ எடுத்துக்கோ. நீ அங்கே நின்றா எதுவுமே ஆகாதான். நீங்க வா. நோ நோ நோ.
இந்த கிளாஸ் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 5 லேயருக்கு வந்து கிளாஸ் வந்து போட்டிருக்குறாங்களாம். அதுவும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு வந்து இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அது மேலே மட்டும் ஏறி நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தசீமா அலோவ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் நேரம் இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போக போகிறோம். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் போய் சாப்பிட்லான்னு இருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படியே வியூ பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இடம் பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டேன். ஃபாராவும் அவங்க அத்தாவும் தான் போய் வாங்கலாம், ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க. நான் இங்கே தான் வந்து இடம் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் பாருங்கள். ada broken cable cord. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஹாட் கப் நூடுல்ஸ் அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து இந்த பிள்ளைங்க வந்து ஹாட் கப் நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. சரி அவங்க வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஏன்னா மேலே ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் செம்ம பசியாக இருக்குது. மேகிலாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க வந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்க. நாங்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் இந்த க்ரோசாண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னமன் ரோல் இருந்துச்சு, அது மட்டும் தான் வந்து வாங்கி சாப்பிட்றோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் அது வந்து வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இங்கே நல்லா கூலிங்காக இருக்குது, ஏதாவது ஹாட்டாக குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈகிள் நெஸ்ட்டை வந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சது. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டாப்க்கு வந்து நம்ம போகிறதுக்கு இங்கே கேபிள் கார் ஏறணும்ல, அதுக்கும் பார்த்திங்கன்னா திரும்ப க்யூவில் நின்று தான் ஏறி இருக்கிறோம். meter and elevation above sea level. Okay, now that makes 5,000 meters. 1,500. 705 meter further up. இது அந்த இது எடுத்து இங்க கீழ போணும். ஆனா அந்த அந்த லெவல்ல வச்சு இது கீழ தான் வச்சிருக்காங்க. இந்த bridge ஒண்ணுமே தெரியல. bridge தெரியல எங்க பாரு. இது ஒரு bridge. அந்த bridge. அதுக்கு கீழ தான் இருக்கா. எல்லாத்துக்கும் கீழ இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாக் பண்ணியும் ஸ்கை பிரிட்ஜ்க்கு போகிற மாதிரி வந்து வழி வச்சுருக்குறாங்க. அதுக்கு வந்து 6 ரிங்கிட் வந்து பே பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லை நம்ம வந்து இன்னொரு வழி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கை கிளைட் இருக்குது, அதில் போகிறதா இருந்தாலும் போகலாம். அது ஒரு லிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். அதில் போகிறதா இருந்தால் வந்து 16 ரிங்கிட்டாக பே பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா மிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்த பாதை எல்லாமே மிஸ்டாக இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்கை கிளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பேர் அந்த மாதிரி ஏற்றிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தாங்க ரொம்ப நேரம் போல் வந்து நம்ம க்யூவில் நின்னாச்சு. க்யூவில் நின்றுட்டு நம்ம ஏறுற டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை வந்து நம்ம நடந்தே போயிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உண்மையிலேயே ரொம்ப சஃபகேட் ஆன மாதிரி தான் இருந்தது. ஏன்டா இப்படி வந்து க்யூவில் நின்று இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம ஸ்கை பிரிட்ஜ்க்கு வந்து வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்குது. நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சா, அதனால இங்கே கொஞ்சம் உட்காந்துட்டோம். சரி அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ டயர்டாகிட்டோம். கொஞ்ச நேரம் போல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்கை பிரிட்ஜ் பார்க்கவே போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டயர்டாயிடுச்சுங்க க்யூவில் நின்று. ஸோ அதனால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போலையாவது நாங்கள் வந்து உட்காந்து இருந்திருப்போம். தண்ணி வாங்கிட்டு வந்துட்டு அதை குடிச்சிட்டு அப்புறமா தான் கொஞ்சம் ஓகே ஆனிச்சு. இப்போ ஓகே நம்ம போயிட்டு ஸ்கை பிரிட்ஜ் வந்து பார்க்கலாம். தசீம் குட்டி பாருங்கள் பேக்லேயே வந்து போகிறாராமா. அவர் போகிறத பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் என்னை திட்டிக்கிட்டே இருந்ததுனால சரி பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் பயப்படுறேன் அப்படிங்கிறதுக்காகவே அவன் வேகமாக வேற போயிட்டுருக்கிறான்.
Tazim, slowly. Wait. Stop. பின்னாடி போவாத. நில்லுன்னு சொன்னேன். அவனு புடி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கையை விடுவோம் கையை. வேணா இங்க வா, எனக்கு கால் நடுக்குது. நீ நடக்கிறது வேணா. தசிம் வேணா. அம்மா பாருங்க. இங்க பாரு. இது நீ வந்து ஷூ போட்டுனா नहीं दो அப்ப இது வந்து ஓஞ்சிரும். தண்ணி விடாது. ஏய் செருப்பை போடு தசிம் நீனு. சைடுல இடம் இருக்கா? இருக்காங்க செருப்பு போடாத. வா. இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மிஸ்டாக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்க முடியல. அங்கே கடல்லாம் நல்லா சூப்பராக தெரியும், ஆனால் பார்க்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட் வந்து கிளியர் ஆகுது. கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். வீடியோ எடுத்திருக்கேன். போட்டுருவேன் ஃபோனை. என்ன ஆகுறது பாருங்க பேக்ரவுண்ட் என்ன ஒரு அழகு பின்னுக்கு. அப்புறம் இங்கேயும் வந்து இந்த ஸ்கை பிரிட்ஜ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் நின்று படிச்சுட்டு, இங்கே வேறு குரங்கு வேறு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து சும்மா வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. குரங்கு வந்து இவங்க யாரோ போய் டிஸ்டர்ப் பண்ணதுனால அது நம்ம கிட்டலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தசீம் வச்சுட்டு நிற்க பயந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். திரும்ப வந்து ஸ்கை கிளைடில் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை கிளைடில் வந்து போகிறதுக்கு அவ்வளோ க்யூ நிற்கிது. அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் காட்டு வழியாக தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ஒரு ட்ரெக்கிங் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்குறோம். அது நான் சீரா எப்படி வெச்சுவானா? நம்ம தான் நீ முன்னாடி வந்து ஒரு டைம் லங்காவியம் வந்திருக்கப்ப நாங்கள் வந்து இந்த மாதிரி நடந்து வந்திருந்தோம். அப்போ இந்த மாதிரி படியெல்லாம் கட்டல, சும்மா காடு மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயே நம்ம வந்து ஹைக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா படியெலாம் கட்டி நல்லா வசதியாக தான் இருக்குது. உங்கள்கிட்ட கொஞ்சம் எனர்ஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நடந்து போயிடலாம். அது இறங்கி வர்றது இன்னும் ஈஸி. மேலே ஏறி திரும்ப வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக நம்ம காசு கொடுத்து அவ்வளோ நேரம் நின்றதுக்கு நம்ம அழகாக நடந்தே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். காசுமே வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். நான் கூட யோசித்தேன், எதுக்கிட்ட நடந்து போகிறதுக்கு 6 வெள்ளி வாங்குறாங்க அப்படின்னு கூட யோசித்து பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க படியெல்லாம் கட்டி நல்லாவே வசதியாக வச்சுருக்குறாங்க. அதுக்கு நடந்து போனாலே பெட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கூட்டம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்கை கிளைடில் போங்க. அப்படி கூட்டமாக இருக்குன்னா யோசிக்கவே வேணாம், தயவு செஞ்சு நடந்து போயிடுங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. 300 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லவ் லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு பேர் எழுதி அதை வந்து இங்கே மாட்டி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக அவ்வளோ லாக்ஸ் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு. இதில் வந்து லவ்வர்ஸ் மட்டும் வந்து நேம் எழுதலை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்புறம் லவ் யூ டேடி, லவ் யூ மாமி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட எழுதி மாட்டியிருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல, டேட்லாம் போட்டு மாட்டி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய லாக்ஸ் இருக்குது. இவ்வளோ பேர் மாட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
திரும்ப ரொம்ப நேரம் போல் க்யூவில் நின்று தான் நாங்கள் வந்து திரும்ப ஏறியிருக்கோம். இப்போ கீழே போகிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஏறியாச்சு. செம்ம க்யூங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எங்கே போய் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே ஆகிடுச்சு. இங்கே ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருக்குது. மிஸ்ட்டில் ஒரு டைம் வந்து போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு போகிறப்ப மிஸ்ட் கிடையாது, இப்போ ரிட்டன் நம்ம போயிட்டுருக்கிறப்ப தான் மிஸ்ட்டாக இருக்குது. நிக்குதுமா, பயமா இருக்குங்க. வேலை பார்த்து நின்னாங்க அங்க. பயமா இருக்குங்க. எப்படி வீட்டுக்கு போறது? அல்லலா நான் பாக்குறேன் தொடர்ந்து. வேணாம், நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, பேசாம உட்காருங்க. அது வேற ஆடுது, பயமா இருக்கு. ஆடுது படப்படன்னு வருது. கீழே பார்த்தா அதுக்கு மேல பயமா இருக்கு. கரண்ட் இல்ல அல்லலா. ஏன் நிக்காது எப்பவுமே? நின்றுச்சுன்னு சொல்லிடுறேன் வீடியோல. நின்று போயிடுறேன். நான் கான்டென்ட் வா இது கான்டென்ட் பயமா இல்ல. அவ எடுத்தா தெரியும் நிக்கிறது மூவ் ஆகாம. நான் பேச வந்து கட் பண்ணிருக்க. நீ பேசுறத கட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். இல்ல கான்டென்ட் அது மூவ் ஆகல. அது ஏன் இப்படி அது மூவ் ஆகாம இருக்கு? பின்பக்கம் எப்படி இது? தசிம், உனக்கு பயமா இல்ல? நீ உட்கார் தசி, நீ இருக்காத. இதுக்கு வேணாம். ஏங்க இவ்வளவு நேரம் நிக்குது? அது ஆடுது வேற, காத்தடிக்குது பயங்கரமா. ஆடதான் செய்யும், ஆட செய்யாம வரா அங்கேயோ இருக்காங்க. அவங்க பேனிக் பண்றாங்க. சவுண்ட் இருக்குதா? காத்தடிக்குது. ஒன்னும் இருக்காது. அம்மா சவுண்ட் கேக்குது. இல்ல இல்ல, இவ்வளவு நேரம் நின்றதே இல்லையே. எல்லாமே அண்ணாச்சி வச்சு வேணாம்னா. நீவா அதுக்கு மேலமா என்னமா என்ன சொல்றாங்க? ஒன்னும் இல்ல. இருவே சொல்ல. டேய் ஏதாவது பயம் காட்டாதடா. ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. என்ன சந்தேவா? எல்லாமே அதோ அந்த ரோப்ல இருந்து அன்லாச் பண்ணா என்ன ஆகும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ். அன்டச் பண்ண முடியாது. அது என்ன ஒண்ணா, நம்ம வந்து ஒரு கையில புடிச்சிக்கிட்டு போயிட்டு வேவா எப்படி பண்ணணும்? இவ்வளவு நேரம் நிக்குது. எப்படி போறது அந்த பீச்சுக்கு? கிட்டத்தட்ட 2 நிமிஷம் வந்து. எப்படி போறது அந்த பீச்சுக்கு? பீச்சுக்கு எப்படியாவது போகலாம். ஃபர்ஸ்ட் கீழே எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. பெத்த கரண்ட் ஆன் ஆயிடும். அதான் பாட்டு வேற போட்டு விட்டாங்க, பாட்டு கேளுங்கன்னு. என்ன மியூசிக் வேற வருது? இந்த மியூசிக் காப்பிரைட் வருமா? இப்படி நிக்க வச்சுட்டாங்க நடுவுல. என்ன காரணம்? என்ன பிரச்சனைனே தெரியல. ஒரு 10 நிமிஷமா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே பயமா இருக்கு. நிக்குதே, நவரவே இல்லையா? இல்ல இல்ல, இங்க பாரு. மூவிங் பட் ஸ்லோவா மூவ் ஆகுது. இல்ல 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 ஒரே ஸ்வீட்டா. இல்ல இல்ல, இங்க பாரு. இப்ப ஸ்பீட் அப் பண்ணிட்டாங்க. இது ஒரு வழியா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையா ரொம்ப ரொம்ப எல்லாருமே பயந்துட்டோம். I know. இந்த கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆச்சு. லூஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. தம்பி அங்க குளிக்க போலாமா அந்த அருவிக்கு? இங்கே வெளியில் வந்ததுமே இங்கே சுவீனியர் ஷாப் தான் வந்து வச்சுருக்குறாங்க. அதுலேயே இது மட்டும்தான் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. மற்றது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக தான் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இங்கே எல்லாம் விலை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வராங்க, அவங்கெல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம இதெல்லாம் வெளியில் வேறு எங்கேயாவது விற்கும், அங்கே பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே வாங்கலை, அப்படியே கிளம்பியாச்சு. ஏண்டா அங்கே உட்காந்துருக்க? சரி வா போகலாம். எடுத்துடா. நம்ம போட்டோ கீழே விழுந்துட போகுது. அந்த மேக்னெட் மட்டும் எடுத்துக்காமீங்களா? 25 வீட்டில் பாருமே. ஃபஸ்ட்டு அங்கே க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி ஃபோட்டோ எடுத்ததுனால க்யூவில் நிற்கிறப்ப அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். அது வந்து நாங்கள் திரும்பி ரிட்டன் வரப்போ தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு போகிறப்ப வாங்க சுத்தமாக மறந்தாச்சு. ரிட்டன் வரப்போ தான் அதை வந்து வாங்கிட்டு இப்போ வந்து போயிட்டுருக்குறோம். இங்கே மேலே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:30 வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் வந்து க்யூ பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஏடிவியும் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் வெளியிலையும் நிறைய ஏடிவி வெஹிக்கல் இருக்குது. அதில் போகிறதா இருந்தாலும் நீங்கள் போய்க்கலாம். வெளியிலலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த மேப்லேயே வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் நாங்கள் பீச் போனதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.